ஆம் ஆத்மியை பழிதீர்த்த காங்கிரஸ் 13 இடங்களில் ஆம் ஆத்மியை வெற்றி பெற விடாமல் தடுத்த காங்கிரஸ். அரவிந்த் கெஜ்ரிவாலை பழிதீர்த்த முன்னாள் முதல்வரின் மகன் காங்கிரஸ் வேட்பாளர். ஆம் ஆத்மி கட்சியினுடைய எதிர்காலம் என்ன? தப்பிக்குமா ஆம் ஆத்மி? வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கும் பாஜக வெறும் 2% வாக்கு தான் நிர்ணயித்திருக்கிறது. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. டெல்லி சட்டசபை தேர்தல் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அங்கே எப்படியாவது ஆம் ஆத்மி தான் 3வது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்று ஒரு ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யும்னு எதிர்பார்த்தது. ஆனால் நடக்கலை. இதை விட இன்னொரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, தொடர்ந்து 3வது முறையாக ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாமல் தவிக்கும் காங்கிரஸ் கட்சி. அதை விட இன்னொரு பெரிய ஷாக்கிங் என்னன்னா, கிட்டத்தட்ட 70 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 67 இடங்கள்ல டெபாசிட் கூட வாங்கலை. அந்த அளவுக்கு பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. 3வது இடத்துல இருந்தாலும் டெபாசிட் கூட வாங்க முடியாதா? கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரெச்சில் 15 to 18 வருடங்கள் அந்த மாநிலத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ஷீலா தீக்ஷித் அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. பல விஷயங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கு டெல்லி அப்படிங்கிற அந்த யூனியன் டெரிட்டரி மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தான் பல விஷயங்கள் அங்கே ஃபவுண்டேஷனே போட்டிருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு இப்படி ஒரு பரிதாபமான நிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ முக்கியமான கேள்வியாக இருக்குது. அந்த பரிதாபமான நிலைக்கு காரணம் ஆம் ஆத்மி, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லணும். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்றைக்கு ஊழலுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாரோ, அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால், பாபா ராம்தேவ், இது போக பிரசாந்த் பூஷன், இன்னும் பல நபர்கள் அதற்கு பின்னணியில் இருந்தாங்க. அது பின்னாடிலாம் தெரிஞ்சிச்சு இதற்குரிய மையம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்றதுக்கு அப்புறம் அவர்களுக்குள்ளாகவே சிதறடித்து பிரிஞ்சாங்கன்றதை பார்க்குறோம். பிரசாந்த் பூஷன் வெளியேறினாரு, யோகேந்திர யாதவ் வெளியேறினாரு, அதுக்கப்புறம் அண்ணா ஹசாரே வெளியேறினாங்க, பாபா ராம்தேவ் வெளியேறினாரு. அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை ஆரம்பித்து கன்வீனர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து டெல்லியில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. சில மாதங்கள்லேயே அவருடைய முதல் வெற்றி இதாகுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட தான் ஆதரவில் ஆட்சியை பிடிச்சாங்க. திரும்பவும் வெற்றி போட்டிடுறாரு. 2015 அமோக வெற்றி, வரலாறு காணாத வெற்றின்னு சொல்லலாம். 62 இடங்கள்ல வெற்றி பெறுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2020 வெற்றி பெறுறாரு. இப்போ 2025 ஆட்சியை இழக்கிறார் பாஜக கிட்ட. பாஜக வெற்றி பெறுவதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட மறைமுகமாக உதவி செஞ்சிருக்கிறார் அப்படின்னே சொல்ற அளவுக்கு தான் இந்த தேர்தல் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுல காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மியை பழிதீர்த்து இருக்கிறது அப்படின்னு தான் உண்மையாக சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சி உருவானதோ அந்த கட்சி பெரும்பாலும் முன்னேறிய வகுப்பு, மேல்தட்டு மக்கள், அப்புறம் படித்த மக்களுடைய வாக்குகளை தான் பிரிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளாக தான் இருந்திருக்கிறது. குஜராத்தில் ஆம் ஆத்மி போட்டியிட்டு வாக்குகளை பிரித்து காங்கிரஸை தோற்கடிச்சிச்சு. கோவாவில் அதே தான் பண்ணாங்க, ராஜஸ்தான்லேயும் அதே தான் பண்ணாங்க. ஏன் இப்போ சமீபத்தில் ஹரியானா, பஞ்சாப்லேயும் அதை தான் பண்ணாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். டெல்லியை தொடர்ந்து ஹரியானா, பஞ்சாப் போன்ற இடங்கள்லையும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நல்ல வரவேற்பு. பஞ்சாப் தான் ஒரு பெரிய தனிப்பெரும் மாநிலம். அந்த மாநிலத்திலேயே ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி. அதுவும் ஸோ இப்படி தொடர்ந்து பாஜகவினுடைய வெற்றிக்கும் பல இடங்கள்ல ஆம் ஆத்மி உதவி செஞ்சிருக்கிறது. பல இடங்கள்ல காங்கிரஸ் கட்சியை கவிழ்த்து இவங்க செல்வாக்கு பெருக்கி இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் என்னதான் ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் ஒரே அணியில இருந்தாலும் இந்த டெல்லி சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி கூட்டணியாக போட்டியிடாம தனித்தனியாக தான் போட்டியிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தான் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அப்புறம் மம்தா பானர்ஜி, அப்புறம் சரத்பவார், உத்தவ் தாக்கரே வரைக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அனைத்தும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி அவர்களுடைய அனைவருடைய இதுவும் இருந்தும் காங்கிரஸ் ஆம் ஆத்மியால் ஜெயிக்க முடியல. இப்போ ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே காரணமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டை தான். எப்படி இந்த 10 ஆண்டுகளில் பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளை பிரித்து பாஜகவை ஜெயிக்க வச்சாங்களோ அதே மாதிரி நிலைமை தான் இப்போ டெல்லியிலையும் நடந்திருக்குது. சமீபத்தில் நடந்த ஹரியானா மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5% வாக்கு வித்தியாசத்துல தான்
பாஜக வந்து வெற்றி பெறுது. பல இடங்கள்ல ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர்கள் வாக்குகள வந்து பிரிச்சதுனால, அதுவும் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள பிரிச்சதுனால தான் பாஜக அந்த மாநிலம் திரும்பவும் வெற்றி பெற்று இன்னைக்கு ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் கட்சியும், ஆம் ஆத்மியும் கூட்டணியாக ஹரியானா மாநிலத்தில தேர்தல சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்நேரம் இந்தியா கூட்டணி ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருக்கும். பாஜக வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து அங்க வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். ப்ரீ போல் சர்வேயா இருக்கட்டும், போஸ்ட் போல் சர்வேயா இருக்கட்டும், காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில பார்த்தா பல இடங்கள்ல 300 ஓட்டு, 400 ஓட்டு, 32 ஓட்டுன்னு பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சிய அங்க பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இங்கேயும் கிட்டத்தட்ட அதே ஒரு நிலைமை தான் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அன்றைக்கு இருந்த முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வராக இருந்த ஷீலா தீக்ஷித் அவர்கள் தொடர்ந்து 15 வருஷம் அங்கே ஆட்சி புரிஞ்சவங்க, மக்களால் அறியப்பட்டவங்க, காங்கிரஸ் கட்சியை தாண்டி அவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஷீலா தீக்ஷித்தை வந்து தோற்கடித்தாரோ, இன்னைக்கு அவருடைய மகன் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து பழி தீர்த்திருக்கிறாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட 2013 பார்த்தீங்கன்னா ஷீலா தீக்ஷித் அவர்களுடைய அரசை வந்து ஆம் ஆத்மி வந்து தோற்கடிக்குது. அவர் வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட எதில் பார்த்தீங்கன்னா 4089 வாக்குகள் வந்து பெறுறாரு. கெஜ்ரிவால் வந்து இப்போ தோல்வி சந்திக்கிறாரு. அன்றைக்கு 4568 வாக்கு வித்தியாசத்துல தான் ஷீலா தீக்ஷித் அவர்களை வந்து தோற்கடிக்கிறாங்க. ஷீலா தீக்ஷித் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி தோற்கடித்தாரோ அதே போல் இன்றைக்கு அவருடைய மகன் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடிச்சிருக்கிறாரு. ஸோ இது ஒரு தோற்கடிக்க காரணமாக இருந்திருக்கிறார். அந்த தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 வாக்குகள் வந்து அவர் பிரிச்சதுனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய தோல்வி நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 13 தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் வாங்கினது வந்து வெற்றி சதவீதத்தை விட கம்மியா இருக்கு. 13 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் உதவி செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, பாஜக வேட்பாளர்கள் பெற்ற வெற்றியை விட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் வாங்கின அந்த சதவிகிதம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த இடங்களில் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் கூட்டணியில இருந்து மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்நேரம் டெல்லியில வந்து காங்கிரஸ் கட்சி பிளஸ் ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கூட்டணி ஆட்சி நடந்திருக்கும். ஸோ இங்கே தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஒரு ஆணவத்தில் இருந்தாரு, கர்வத்தில் இருந்தாரு. அதனால தான் அவங்க தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2% வாக்கு வித்தியாசம் தான் 2 கட்சிக்கும், பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும். இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 6.39% வாங்கியிருக்குது. ஆம் ஆத்மி கட்சி 43.62, வெற்றி பெற்ற பாஜக 45.88 வாக்கு சதவீதம் வாங்கியிருக்குது. இந்த 6% வாங்கினதும் 43% வாங்கினதும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அழகா வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம். ஸோ இதை தான் வந்து எதிர்கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணி சதராம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தான் நாடாளுமன்றத்தில் அதிகமான இடத்துல ஜெயிச்சிருக்கிறோம், நாங்க எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து தான் போறோம், நீங்களும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இப்போ ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தான் பிரதானமாக இருந்தாங்க. அங்கே வந்து எனக்கு 10 சீட்டு வேணும், 20 சீட்டு வேணும்னு ஆம் ஆத்மி வந்து கேட்டால் காங்கிரஸ் கட்சி எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இப்போ இங்கே டெல்லியில் தேர்தல் இருக்கிறப்ப 70 இடத்துல எனக்கு 30 சீட்டு கொடு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி கேட்டா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒத்துக்குவாரா? அவங்க வெறும் 40 சீட்ல போட்டியிடுவாங்களா? அதே மாதிரி கணக்கு தான். ஸோ இவர்களுக்குள்ள நடந்த சண்டையில பாஜக எளிதாக வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன இதுன்னா, காங்கிரஸ் வந்து டெபாசிட் இழக்கிற 70 இடங்கள்ல 67 இடங்கள்ல டெபாசிட் இழக்கிற அளவுக்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் உருவாகி இருக்கிறது. பாஜக, மோடி கண்டிப்பான முறையில் சும்மா விட மாட்டாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மோடி வந்து ஹிந்துத்துவவாதி, இல்லை அமித்ஷா ஹிந்துத்துவவாதி அப்படின்னா அவங்களோட ஒரு மடி மேலே போய் ஹிந்துத்துவா பேசக்கூடியது தான் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். இன்னொன்று வந்து இந்த பனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் வருவார். அவரும் குஜராத்கார் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு சாஃப்ட் ஆதரவு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் திட்டம் போட்டு கட்டங்கட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே அந்த மதுபான கொள்கை வழக்கில் வந்து கட்சியவே ஒரு குற்றவாளியாக உள்ள சேர்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப
தொடர்ந்து இவர்களுடைய அட்டாக் வந்து தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சமீபத்தில ஒரு ஆர்டர் வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த தலைமைச் செயலகத்தில இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே வெளியே கொண்டு போகக்கூடாது. தரவுகள் எல்லாத்தையும் சீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எதுக்காக அப்படி பண்றாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய டென்யூர்லயும் சரி, அதிஷி அவர்களுடைய டென்யூர்லயும் சரி, ஓவராலா ஆம் ஆத்மி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கப்ப உள்ள என்ன மாரி முறைகேடுகள் நடந்திருக்கு, முறைகேடுகள் நடக்கலனா கூட இப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்கு, அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாஜகவுக்கு வந்து வழக்கம் போல கேரக்டர் அசாசினேட் பண்றது, நேம டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையில இறங்கிருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தான் பண்ணவும் போறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் காங்கிரஸ் டெபாசிட் போயிருக்கு, ஆம் ஆத்மி தோற்று போயிருச்சு. ஒற்றுமையா இருந்தா இந்நேரத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.